ஒரு பொண்ணு சாதகத்தில் பொண்ணுக்கு அதாவது எப்படின்னா வரன் டக்குன்னு கிடைக்கணும், கல்யாணம் உடனே ரெடி ஆகணும் அப்படின்னு பேரண்ட்ஸு ஆசைப்பட்றாங்க. படிக்க வைக்கிறாங்க, 2 கோர்ஸ் முடிக்குது, வேலைக்கு போகுது. ஆனால் பேரண்ட்ஸ் என்னென்னா டக்குன்னு வேலைக்கு போய்ட்டுருங்க, மேரேஜ் ரெடி பண்ணிடணும், இதுக்கு மேலே வேண்டாம் அப்படிங்கிற அவங்க பக்குவத்துக்கு வந்துடுவாங்க. அப்போ அந்த சாதகத்தை கொண்டு பொருத்தம் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க கேட்குற கேள்வி, எங்கள் பொண்ணுக்கு எவ்வளோ நாள் நடக்குங்க கல்யாணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. எவ்வளோ நாள் நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது எப்படின்னா, அந்த பொண்ணோட சாதகத்தில் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும், செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கணும். அந்த பொண்ணோட சாதத்தில் 2 குடையனும் 7 குடையனோட நட்சத்திரத்துலேயும் இந்த செவ்வாய் இருந்தால் அந்த பொண்ணுக்கு கூக்கியாக கல்யாணம் நடக்கும். இந்த பேரண்ட்ஸ் நம்மகிட்ட கேட்க மாட்டாங்க, எப்போங்க கல்யாணம் ஆகும், லேட் ஆகிட்டுருக்கு, பொருத்தம் பார்த்து நாங்கள் சளிச்சு போச்சோம், அந்த வார்த்தைக்கு அங்கே இடம் இருக்காது. 2 சாதகம் பொருத்தம் பார்ப்பாங்க, கல்யாணம் முடிஞ்சிடும், பத்திரிக்கை அடித்து கல்யாணம் முடிஞ்சிடுவாங்க. மற்றவங்கள ஏல்சுமாக பார்ப்பாங்க இவங்க. அவங்க பையன் சரியில்லை, பையன் குட்டையாக இருக்கிறான், சம்பளம் பையனுக்கு சரியில்லை, அவன் தொழில் பண்ணுறானா, அதெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் நாங்கள் பாருங்கள் பார்த்தோம், 2 பொருத்தம் பார்த்தோம், 3ஆவதுல நாங்கள் மேரேஜ் பண்ணிட்டோம், 2ஆவதுல நாங்கள் மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த பேரண்ட்ஸ். ஏன்னா இவங்களுக்கு அவங்களோட சூழ்நிலை தெரியாது, அவங்களுக்கு இவங்களோட சூழ்நிலை தெரியாது, அவங்கள தான். அதே நேரங்காலம் ஒரு பொண்ணோட சாதகத்தில் அவங்க பொண்ணோட சாதத்தில் செவ்வாய் வீக்காக இருப்பார். எப்படி வீக்காக இருப்பார்? செவ்வாய் கடகத்தில் இருந்தால் நீச்சம், சனியோட நட்சத்திரம் இருந்தாலும் லேட்டான மேரேஜ், 7ஆம் இடத்துல சனி இருந்தாலும் லேட்டான மேரேஜ், 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் லேட்டான மேரேஜ், இப்படி நடக்கும் அந்த பொண்ணுக்கு. அதனால தான் அவங்க ஆயிரக்கணக்கான பொருத்தம் பார்த்துருப்பாங்க, ஒன்றுமே செட் ஆகாது. அவங்கக்கிட்ட போய் இவங்க சொல்லுவாங்க, நான் 3 சாதம் தான் பார்த்தோம், நாங்கள் மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்கக்கிட்ட போய் இவங்க 7 சும்மா பேசுவாங்க. அது பேசக்கூடாதுங்க. உங்களுக்கு நல்ல நேரம் இருந்துச்சு, டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்ல நேரம்னா என்னங்க? இப்போ இந்த பொண்ணோட சாதகத்தில் என்ன இருந்துச்சு, அந்த பொண்ணோட சாதகத்தில் 7 குடின்னு சொல்லக்கூடாது, சனி நட்சத்திரம், 7ஆம் இடத்துல சனி இருந்தாலும் லேட்டு, 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் லேட்டு, 2 குடையும் 2ஆம் இடத்துல ராகுக்கு இருந்தாலுமே அந்த மாதிரி தான் ஒரு அமைப்பு கொடுத்துட்டு போகிறோம். அந்த பொண்ணு 30 வயசு 31 வயசு ஆயிரும் மேரேஜ் பண்ணுறதுக்கு. அப்போ இதை போய் கம்பல் பண்ணி இவங்க ஏழுசமாக பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது அப்படின்னா, இவங்க சாதகத்தில் எப்படி இருக்கும், இவங்க சாதகத்தில் பாருங்கள், சுக்கிர பகவான், அதாவது ஒரு பொண்ணுக்கு செவ்வாய் என்னென்னா, செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருப்பார். செவ்வாய் 7 குடை நட்சத்திரம் உட்காந்துருப்பார், இல்லை செவ்வாய் 2 குடை நட்சத்திரம் உட்காந்துருப்பார், 4 குடை நட்சத்திரம் உட்காந்துருக்கும்போது இவருக்கு இந்த பொண்ணுக்கு டக்குன்னு 2-3 வரன்லேயே கல்யாணம் நடந்துருங்க. குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும் அதெல்லாம் பார்க்கலாம். அது பேரண்ட்ஸ் அம்மா அப்பா உறுதுணையாக இருப்பாங்களா அப்படிங்கிறது பார்க்கலாம். சரி, அப்போ செவ்வாய் என்ன சொல்கிறேங்க, செவ்வாய் ஆட்சி உச்சம். ஆட்சின்னா என்னங்க, மேசத்தில் செவ்வாய் நல்ல நிலைமையில் இருந்தாருன்னு வச்சுங்க, மேசத்தில் நல்ல நிலைமையில் ஒரு சூரிய நட்சத்திரத்தில் கிருத்தியில் உட்காந்துருக்காரு செவ்வாய் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு உடனே கல்யாணம் ஆகிடும். அஸ்வினியில் உட்காரக்கூடாது, சுக்கரன் பரணிலையும் உட்காரக்கூடாது. அப்போ அந்த மாதிரி உட்காரும்போது அந்த பொண்ணுக்கு உடனே அவங்க ஒரு எதிர்பார்க்காத மாப்பிள்ளை வரும், கல்யாணம் பண்ணிடுவாங்க. சரி, செவ்வாய் மகரத்தில் உட்காந்துருக்குது, செவ்வாய் மகரத்தில் உட்காந்தாலும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். எப்படின்னு சொல்லக்கூடாது, இப்போ மகரத்தில் உட்காரும்போது அவர் உச்சம் பெறாரு, மேசத்தில் உட்காந்துருக்கும்போது செவ்வாய் ஆட்சி பெறாரு, விருச்சத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கும்போது ஆட்சி பெறாரு, அதே கடகத்தில் நீச்சம் பெறாரு. அப்போ கடகத்தில் உட்காரக்கூடாது, மேசத்தில் உட்காரலாம், மகரத்தில் உட்காரலாம், விருச்சகத்தில் உட்காரலாம். இந்த பொண்ணோட சாதகத்துக்கு லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல உட்காரலாம், 2ஆம் இடத்துல உட்காரலாம், 11ஆம் இடத்துல உட்காரலாம். புரியுங்களா? அப்போ 2 லக்கணத்தில் இருந்தாலும் 2ல் இருந்தாலும் 4, 7, 8, 12 இருந்தாலும் செவ்வாய் தோஷம்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படி செவ்வாய் தோஷம்னு சொன்னாலுமே, அப்போ பாருங்கள், செவ்வாய் தோஷம்னா களி தோஷம்னு என்னங்க? அப்போ கழிக்கிற தோஷம் அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு அந்த செவ்வாய் கழிச்சிக்கலாம் அப்படின்னா விருச்சகத்தில் இருந்தால் கழிக்கலாம், 2ஆம் இடம், 7ஆம் இடம், 12ஆம் இடம். அதே மேசத்தில் இருந்தாலும் கழிக்கலாம், மகரத்தில் இருந்தாலும் கழிக்கலாம். என்னங்க, விருச்சகத்தில் இருந்தால் கடகத்தில் இருந்தாலும் கழிக்கலாம், ஆனால் குரு பார்வை இருந்தாலும் கழிக்கலாம், குருவோட புதனோட சுக்கரனோட அந்த செவ்வாய் சேர்ந்து இருந்தாலும் அந்த சாதகத்துக்கு செவ்வாய் களி செவ்வாய். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். சாதகம் பார்க்க 95 14 77 10 74 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க, தெளிவாக பேசப்படும். வாழ்க வளமுடன்.